ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வராகி அம்மா இப்போது சத்தியமிட்டு சொல்கிறேன். சரியாக இதை கேட்டு முடித்த 10 நிமிடத்திலேயே மிக பெரிய அதிர்ஷ்டமும் அதிசயமும் உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. இது நாள் வரையிலும் நீ நினைத்த எந்த விஷயமுமே நினைத்தது போல நடக்கவில்லை. எல்லாமே எதிரியாகவும் எதிர்ப்புகளாகவுமே இருக்கிறது எனதானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய். நீ செய்வது சரியாக இருந்தால், உன்னுடைய சிந்தனைகளும் செயல்களும் சரியானதாக இருந்தால், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் அதையும் தாண்டி நீ வெற்றி பெற்று விடுவாய் என் செல்லமே. அதை இப்போது உனக்கு உணர்த்தும் விதமாகத்தான் நான் சொல்வதையெல்லாம் கேட்டு நடக்க துடிக்கும் என் அன்பு பிள்ளை உன் வாழ்வில் உனக்கான அதிர்ஷ்டத்தை மிக பெரிய அளவில் கொண்டு வந்து தரப்போகிறேன். உனது நட்பும் பழக்க வழக்கமும் எப்போதும் நல்ல மனிதர்களோடும் உயர்ந்தவர்களோடும் இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்பொழுதுமே எதையாவது ஒன்றை சிந்தித்து கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் வருத்தப்பட்டு கொண்டுமே இருக்காமல், எதை சிந்தித்தால் நல்லது நடக்கும், எதை செய்தால் முன்னேற்றம் கிடைக்கும் என யோசனை செய்யப்பார். மூடன் என்பவன் மற்றவர்களை அழிக்க வேண்டியதே இல்லை. தனது சிந்தனையாலும் குழப்பங்களாலும் கவலைகளாலும் தன்னை தானே அழித்து கொள்வான். நீ அப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்க வேண்டாம் என் செல்லமே. நீ அறிவாளி பிள்ளையாக, உனக்கும் உன் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்கப்பார். நீ நல்லது செய்ய நினைக்கும் போதும், நீ நல்லது செய்து முன்னேற துடிக்கும் போதும் உன் வாழ்வில் எவ்வளவோ இடையூறுகள் வரத்தான் செய்யும். ஆனால் எந்த நிலையிலும் எதை கண்டும் நீ அஞ்சிவிடாதே என் தங்கமே. உனக்கு வரக்கூடிய சிக்கல்களும் பிரச்சனைகளும் தான் நீ உயிர் வாழ்வதற்கான அடையாளங்கள் என்பதை உணர்ந்துகள். முடிவு எடுக்க முடியாத குழப்பமான நேரங்களில் அது அத்தனையும் என் கைகளில், என் பொறுப்பில் விட்டுவிடு. எந்த சிக்கலும் பிரச்சனையும் உன் வாழ்வில் வராத அளவிற்கு உனக்கான விஷயங்களையும் உன்னுடைய முடிவுகளையும் மிக சிறப்பாக நான் அமைத்து கொடுப்பேன். நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் இப்போது உன் வாழ்வில் கொண்டு வந்து கொடுப்பதற்காக தானே இந்த அதிர்ஷ்டத்தை உன்னை நோக்கி அனுப்பி வைத்துள்ளேன். இனி உனக்கான வழிகாட்டியாக நான் இருந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்களை அடைவதற்கு உனக்கு வழித்துணையாய் வரப்போகிறேன். உன்னுடைய மன்னிப்புக்கு தகுதியானவர்களை மறந்து மன்னித்து விடு, அல்லது அமைதியாக அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு. அதை விட்டுவிட்டு தவறு செய்தவர்களையும் உனக்கு தண்டனையை கொடுத்தவர்களையும் யோசித்து யோசித்து கலங்கி வருந்தாதே. நான் என்ன தவறு செய்தேன் அம்மா, எனக்கு எதற்காக தண்டனை என யோசிக்கிறாயா? சில பேர் அவர்களின் சுயநலத்திற்காக உனக்கு செய்த கெடுதலைத்தான் அப்படி சொல்கிறேன் என் செல்லமே. நீயாக எந்த தவறும் செய்யாமலேயே தண்டனையை உன் வாழ்வில் அனுபவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு கெட்டது செய்துவிட்டு அவர்கள் என்னவோ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாமே நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ வருந்தாதே. யாருக்கு எதை எப்பொழுது செய்ய வேண்டும் என எல்லாவற்றையும் அறிந்த உன் வராகியம்மா உனக்கான நல்லதையும் உனக்கான சிறப்பான வாழ்க்கையும் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒருவரை இழந்த பிறகு அவர்களை நினைத்து வருத்தப்பட விடாமல், அவர்கள் இருக்கும்போதே அவர்களுக்கு உரிய மரியாதையையும் மதிப்பையும் கொடுக்கப்பார். எப்பொழுதும் உன் வாழ்வில் நல்லது நடக்கும்படி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நான் நிச்சயமாக உருவாக்குவேன். மாற்றத்தை ஏற்றுக்கொண்டால்தானே உனக்குள் இருக்கும் ஏமாற்றத்தை நீ கடந்து வர முடியும். நீ ஏமாற்றமே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் வாழ்வதற்காக தான் உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். 1000 அடி பயணங்களை எடுத்து வைத்தாலும் கூட உன் வாழ்வில் துன்பங்களும் கவலைகளும் மாறவில்லையே. இத்தனை காலமாக நல்லது நடக்கும் என நம்புகிறேனே என்பதுதானே உனது வருத்தமாக இருக்கிறது. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் பூரணமாக இருந்தால் நிச்சயம் அதை நடத்தி கொடுக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன். நரிகளின் நாட்டாமையில் சிங்கம் அவ்வப்போது கர்ஜித்து காட்ட வேண்டியதாகத்தானே இருக்கிறது. அதுபோலத்தான் என்னதான் நான் இருக்கிறேன் என சொன்னாலும் கூட பல பேர் அந்த உண்மையை உணராமல் தவறுகளை செய்து கொண்டு யாருக்கும் அஞ்சாமல் தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இப்போது அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு உண்டான தண்டனையை கொடுப்பதற்காக உன் வராகியம்மா நானே கிளம்பப் போகிறேன். எதிரிகளே இல்லாமல் உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாது என் செல்லமே. அதே போல வாழ்க்கையில் எதிரிகளே இல்லாமல் இருப்பவன் வாழ்க்கையை முழுவதுமாக வாழவில்லை. அவன் வாழ்வில் எந்த முன்னேற்றமும் வரவில்லை என்பதுதான் உண்மை. ஏனெனில் எந்த மனிதனுடைய வாழ்வில் முன்னேற்றம் வந்தாலும் சரி, அதை பார்த்து போட்டி மனம் கொள்ளவோ பொறாமை குணம் அடையவோ யாராவது ஒருவர் காத்திருப்பார். நீயும் அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை அடைந்தே தீர வேண்டும். நல்லதோ கெட்டதோ, யார் கண்களுக்கு எப்படி அது பட்டாலும் சரி, உன் வாழ்வில் நீ முன்னேற்றம் பெற்று வாழ்ந்துதானே ஆக வேண்டும்.
யாராவது உன்னை முழுவதுமாக நம்பினால் நான் இருக்கிறேன், எல்லாம் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு யாரையும் ஏமாற்றி விடாதே என் செல்லமே. அந்த நம்பிக்கை துரோகம் என்பது மிகவும் கொடுமையானது. அந்த தவறை நீ ஒருபோதும் செய்துவிடக் கூடாது என நான் நினைக்கிறேன். மனிதர்களாகிய உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டமான நேரம் என ஒன்று வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கஷ்ட காலத்திலும் கெட்ட விஷயத்திலும் கூட உனக்கு ஒரு நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். சூழ்நிலைகள் தான் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மாறுபடுமே தவிர எல்லா மனிதர்களின் மனதிலும் சோகங்களும் கவலைகளும் ஏமாற்றங்களும் இருக்கத்தான் செய்கிறது. நரையும் திரையும் பிணியும் மூப்பும் கலந்ததுதானே வாழ்க்கை. இவற்றால் தான் கஷ்டங்கள் வாழ்வில் வந்தது என நீ யாரையும் எக்காரணம் கொண்டும் முழுவதுமாக சொல்லிவிட முடியாது. அதே போல உன் வாழ்க்கை முழுவதிலும் நான் கஷ்டங்களையே நிரந்தரமாக கொடுத்து விடவும் மாட்டேன் என் செல்லமே. இதை நினைத்தும் வருத்தப்படாமல், விதி இப்படி சதி செய்கிறது என மனம் நொந்து போகாமல், உனக்கான அத்தனையையும் நான் சரி செய்வேன் என நம்பு. உன்னுடைய கஷ்டங்கள் தான் உன்னை புடம் போட்ட தங்கமாக மாற்றப் போகிறது. முழு மனதோடு உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என என்னையும் நம்பு. என்னுடைய சக்தியான இந்த பிரபஞ்சத்தையும் நம்பு. நான் ஒருபோதுமே உன்னை கைவிட மாட்டேன் என் செல்லமே. எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்த உன் வாழ்வில் இனி பல நல்ல அதிசயங்களும் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரப்போகுது. என் குடும்பத்திற்காக நான் ஏதாவது செய்துவிட வேண்டும். என் வேலையில் அவமானங்களும் வலிகளும் கண்ணீரும் வேதனையும் கலந்த வாழ்க்கையாகத்தானே இருக்கிறது. அத்தனையையும் தாங்கிக் கொண்டு என் குடும்பத்திற்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனே அம்மா. இதைவிட எனக்கு சிறப்பான ஒரு நல்ல வேலையையும் என் மனதிற்கு பிடித்தமான சந்தோஷமான அமைதி நிலவக்கூடிய குடும்பத்தையும் எனக்கு கொடுங்கள் என்று என்னிடம் கேட்டாய்தானே. நான் மறுக்கவும் இல்லை, நீ கேட்டதை மறக்கவும் இல்லை. இதோ உனக்கான நிம்மதியான மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. உனக்கான எல்லாமே நான் இப்போது சத்தியம் செய்து கொடுத்தபடியே சரியாக 10 நிமிடத்திலிருந்து நடக்கத் தொடங்கும். அதை உன்னால் உணர முடிந்தாலும் சரி, உணர முடியாவிட்டாலும் சரி, உனக்கான விஷயங்களை நீ ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதமாக நிகழ்ந்து கொண்டே இருக்கப் போகிறது. எனக்கு காணிக்கையாக நான் உன்னிடம் கோடி கோடியாய் பணமோ ஆபரணமோ கேட்கவே மாட்டேன். என் மீது முழு பக்தியோடு இருக்கும் உனக்கான வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவதற்கு முடிவெடுத்து விட்டேன். என்னை தேடி நீ எங்கும் அலைய வேண்டாம் என் செல்லவே. என் முன் நீ ஏற்றக்கூடிய தீப ஒளியிலேயே நான் தெரிவேன். உனக்கு தீப ஜோதியாய் நான் காட்சி தரப்போகிறேன். உன் வாழ்க்கை முழுவதையும் ஒளி நிறைந்த பிரகாசமாய் சந்தோஷ தீபமாய் மாற்றி அமைக்க முடிவெடுத்து விட்டேன். உன் வாழ்வில் நீ செய்யக்கூடிய தவறுகள் என ஏதாவது ஒன்றை நீ உணர நேரிட்டால் உடனே அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். தவறை உணர்ந்து கொண்டு நீ அமைதியாகி திருந்தும் போது நிச்சயம் உன் வாழ்வில் உயர்வை பெற்று விட்டுவாய். கண்ணீரின் மொழி அழுத கண்களுக்குத்தானே தெரியும். அழுது அழுது மனம் வெம்பிப்போய் வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இனி சிரித்து சந்தோஷமாய் வாழும்படி உனக்கான எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க நான் முடிவெடுத்து விட்டேன். நல்லதை உனக்கு விட்டுவிடவும் மாட்டேன். உன்னிடமிருந்து தட்டி பறிக்கவும் நான் விடமாட்டேன். எல்லா நன்மைகளும் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நிகழும். உன் தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் நியாயமானதாக இருப்பதால் தான் இப்போது அத்தனையும் உன்னிடமே உன்வசமாக கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். ஓம் ஸ்ரீ வராகிதாயே